எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்க உதவி செய்தீர். நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதித்த பிள்ளைகளை கர்த்தர் நிராஸ்வதிப்பீராக. இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட பேசுங்க. உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உணர்வு தாங்க, வாழ்வதற்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு காத்திருத்தல் என்கிற செய்தியின் தலைப்பு. ஒரு விசை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளே, ஆனால் எல்லாரும் பாவம் செய்துட்டோம். அவங்களை ரட்சிப்பதற்காக இயேசு வந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கவனிச்சிங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவர் இந்த உலகத்திற்கு வந்தது உங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட். உங்கள் வாழ்க்கையில் வேஸ்ட். ரட்சிக்கப்படுறதுனா என்ன அப்படின்னா, இயேசு சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். என்ன விசுவாசம்? இயேசு தேவகுமாரன் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தார், அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இதை விசுவாசித்து தங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கையிடும் போது அவர் மன்னித்தார் என்று விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கவனமாக கேட்டுங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு இயேசு தான் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாய் ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கக்கூடாது. அப்படியானால் அப்படி விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசு வந்த நோக்கம் அவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. நான் இப்படி உங்களை கேட்குறேன், இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா, ஏன் ரட்சிக்கப்படலை நான் சொல்லட்டுமா? ஏன் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லட்டுமா? நீங்கள் நடக்கிற வழிகள் மேலே பிரியமாக இருக்கிறீங்க. நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் பர்த்டே கொண்டாடுறதில்லை, மன்னிச்சிங்க. பர்த்டே கொண்டாடுறதில்லை. வேதத்திலே 2 பேர் பர்த்டே கொண்டாடியிருக்காங்க. ஒருத்தன் யாரு? பார்வோன். பார்வோன் கொண்டாடும் போது சுயம்பாகியினுடைய தலை போயிடுச்சு. ஏரோது கொண்டாடும் போது யோவான் ஸ்நானனுடைய தலை போச்சு. வேதத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளே தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி கொண்டாடுறாங்க, அது கூட இயேசு பிறந்த நாள் கிடையாது. ரஷ்யாவில் இயேசு பிறந்த நாள்லாம் ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடுவாங்க. சரி, எப்படியே இருக்கட்டும். ஆனால் பிறந்த நாள் கிடையாது. யோபு சொல்வார், என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருப்பதாக. எரேமியா சொல்லுவான், என் தாய்க்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தான் என்று சொன்ன நாள் சபிக்கப்பட்டு போவதாக. ஸோ பிறந்த நாள் கொண்டாடுறதில்லை. சின்ன உதாரணம், பால்குமார் அவருடைய மகளுக்கு பர்த்டேன்னு சொல்லி அவரும் கொண்டாட போகிறதில்லை, சும்மா தான் சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு தப்பாக நினைக்க போகிறீங்க. அவள் மகளுக்கு பர்த்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு கேக் கொடுக்குறாரு. கேக் கொடுக்குறாரு. நான் வாங்கினேன்னா அவர் மகள் பர்த்டே சந்தோஷப்படுறேன்னு அர்த்தம். வச்சுங்க, நல்லா கவனிச்சிங்க. நாங்கள் வாங்க மாட்டேன்ட்டா, நான் வாங்க முடியாதியா, நான் வாங்க முடியாது அப்படின்னு அர்த்தம் என்னங்க? அவர் மகளுடைய காரியத்தில் நான் சந்தோஷப்படலைன்னு அர்த்தம். வாங்கினேன்னா சந்தோஷப்படுறேன். அதே போல அருமையான சௌரனே, ரட்சிக்கப்படாத சௌரனே, சௌரியன், நல்லா கவனிச்சுங்க. பிதாவாகிய தேவன் இயேசு உனக்காக அவர் கொடுத்தார். வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? வேணும்னா ரட்சிக்கப்படு, மனம் திரும்பி இயேசு வச்சுக்க. நீ வேண்டாம், இயேசு எனக்கு வேணாம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் மேலே அன்பு இல்லை,
இயேசு மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு அர்த்தம். என்ன சொல்ல போற? இயேசு வேணுமா வேண்டாமா? ஆனா இயேசு ரட்சிக்க வந்தார், அது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நீ ரட்சிக்கப்பட்டால் இயேசுவை நேசிக்கிற. நீ ரட்சிக்கப்பட்டால் இயேசுவை தந்த தேவனை நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட மாட்டேன்னா தேவனை நேசிக்கல, இயேசுவை நேசிக்கல. புரியுதுங்களா? அப்போ யாருக்கு தேவன் மேல நேசம் இருக்குதோ, தம்முடைய குமாரனை கொடுத்த தேவன் மேல நேசம் கொண்டு குமாரனை நேசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஓகே, இந்த ரட்சிக்கப்படுறவங்களை எங்க கொண்டு சேர்த்தார்? சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். ஏங்க, ஏன் சபையில் சேர்க்கணும்? அவர் ரட்சிப்பு நிறைவேறும்படி நம்ம பிரயாசப்படணும். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அதே நேரத்தில் முடிவறிந்த நிலைத்திருந்தால் தான் ரட்சிக்கப்பட முடியும். வேதம் சொல்லுது, இயேசு மறுபடி வரப்போகிறார். எதுக்கு வர்றார்? வாசிங்க, எபிரேயர்கள் என்ன இருக்கும்? எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். என்ன சொல்ல பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்து முதல் விஷயம் வந்தார், பாவிகளை ரட்சிக்க. ரட்சிக்கப்பட்டவர்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தார். சபையினாலே ரட்சிக்கப்படுகளின் கூடுகை தான். ஸோ இங்க கொண்டு சேர்த்தார். இப்போ மறுபடியும் இயேசு வரப்போகிறார். வரப்போகிறார். எப்ப வருவாருன்னு தெரியாது. ஆனா எதுக்காக வர்றாரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை, விடுதலை கொடுக்கும்படி அவர் இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். இயேசு வருவாரா? வருவாரா? எப்போ வருவாரு? எப்போ வருவாருன்னு தெரியாது. புரிஞ்சுங்க, எப்போ வருவாருன்னு தெரியாது. அப்போ எப்போ வந்தாலும் காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாரு? ரட்சித்து கொண்டு போறாரு, கூட்டிட்டு போறாரு. அப்போ நீங்களும் நானும் சபையில் உள்ளவங்க, நம்ம இயேசு வந்தா பறக்கணுமா இல்லை இருக்கணுமா? இன்னைக்கு நம்மெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்றவங்க, சபைக்குள்ள இருக்கிறவங்க, இயேசு வருவார்னு தெரிஞ்சவங்க. ஆனால் இயேசு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு வருவார்னு ஆயத்தமா இருக்கிறோமா? அதை பற்றி நினைப்பே வர்றது இல்லையே. இயேசு வருவாருங்கிற நினைப்பே இல்லையே. என் குடும்பம், என் வாழ்க்கை, என் வேலை, என் பிள்ளைகள், இதுதான். ஆனா இயேசு வந்தா எப்போ வருவாருன்னு தெரியாது. வந்தா காத்திருக்கிறவங்களை கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகணும்னா நானும் நீங்களும் எப்படி இருக்கணும்? இந்த பாருங்க, என்ன பொறுத்தளவுக்கு நம்முடைய சபையை கர்த்தருடைய நாளுக்கென்று துப்புரவானுலா நிறுத்தணும் அப்படிங்கிறக்க தான் சபை நடத்துகிறேன். ஏதோ கூட்டம் சேர்த்து இந்த கூட்டத்தினால காணிக்க வாங்கி வயிறை நிரப்பணும் நான் என்ன பண்ணலை? சபை நடத்தவில்லை. அப்படி நடத்தினா உங்களுக்கு பாலிஷ் பண்ணி வசனத்தை சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கலாம். எனக்கு அவசியமே கிடையாது. என்னை நம்பி தந்தார். இவங்களை கர்த்தருடைய வருகையில நிறுத்திடணுங்கிற எண்ணத்தில் தேவன் என்கிட்ட உங்களை தந்தார். ஆகவே அதுக்காகத்தான் வைராக்கியத்தோடு கூட நான் வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆசீர்வாதமான வசனங்களை நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்களே சபையில். 1ஆம் தேதி கேட்டிருப்பீங்க, ஜனவரி. அதுக்கப்புறம் பரிசுத்தத்துக்கேற்ற வார்த்தை தான் நான் சொல்லுவேன். சரி, எப்படி இருக்கட்டும். இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம். நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட ஞானம் என்பது இயேசு. 8வது அதிகாரம் 34வது வசனம். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன சொல்றாரு ஆண்டவராய் இயேசு? என் வாசல் படியில் நித்தம் விழித்திருந்து. இப்போ வானத்துக்கு வாசல் எது? சபை. வானத்துக்கு வாசல் சபை.
அவர் சொல்றாரு, என் வாசல் படியில சபையில இருந்து நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். 3 காரியம் சொல்லுகிறார். 1, வாசல் படியில நித்தமும் விழித்திருக்க வேண்டுமாம். சபையில் இருக்கிறவங்க நித்தமும் விழித்திருக்கணும். என்னத்துக்காக? இயேசு வருவார் என்பதற்காக நித்தமும் விழித்திருக்க வேண்டுமா. 1. 2, கதவு நிலை இருக்க காத்திருக்க வேண்டுமா. காத்திருக்க வேண்டுமா. 3, அவருக்கு செவி கொடுக்க வேண்டுமா. அப்படி செய்தால் அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கவனமா கேட்டுங்க. இப்போ என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என்று சொல்லுகிறாரே, இயேசுதான் சொல்றார். நித்தம் விழித்திருக்கிறதுனா என்னங்க? நித்தம்னு போட்டுருக்காரு. தினம் விழிச்சிருக்கணும். அப்படின்னா விழித்திருக்கிறது என்ன? இயேசு சொல்லுகிறார், வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். என்ன சொல்றாரு? அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால என்னென்ன நடக்கும்? அப்படி வந்துட்டா, வந்தபோது தேவ ஜனங்கள் எடுத்துக்கிறாரு, அந்த கிறிஸ்து ஆட்சி நடக்கும். அதை குறித்து அவர் பேசிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் சொல்றாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, அதாவது இயேசுவுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன சொன்னாரு? நித்தம் என் வாசற்படியில் விழித்திருந்து. அப்போ விழித்திருக்கிறதுனா என்ன? எப்படி விழித்திருக்கணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா. நல்லா கவனிச்சிங்க. அப்படின்னா யாரு அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க விழிப்போடு, ஆத்மாவில் விழிப்போடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாவத்துக்கு செத்துருவாங்க. அவங்க யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்ய மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? நீங்க இயேசு வருவார்னு விழித்திருக்கீங்களா? இயேசு வருவார்னு விழித்திருக்கீங்க? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதுக்கு? அவரை சந்திக்கிறது. அப்படின்னா பாவத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க அப்படிங்கிறத வச்சே உங்க பரிசுத்த வாழ்க்கையை சொல்லிவிடலாம். நான் உங்களை கேட்க போறது இல்லை. ஒருவேளை தனியா கேட்கறேன்னு வச்சுங்க, என்கிட்ட இல்லையா உண்மையா நான் சொல்றேன் பிரதர், 5 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னா உங்க பரிசுத்த வாழ்க்கை அவுட்டு. 10 நிமிஷம் தானா அவுட்டு. ஆண்டவர் சொன்னது மினிமம் 1 hour. மினிமம் 1 hour. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஏங்க அதிகமா ஜெபம் பண்றவன் பாவம் செய்ய மாட்டாங்க. பாவம் செய்ய மாட்டான். உன்னால அதிகமா ஜெபம் பண்ண முடியல, குறைவா தான், சும்மா கடமைக்கு ஜெபம் பண்ணுவாயானால் நீ பாவத்தோடு கூட இருக்கிற. நீ விழிப்போடு இல்லை. அவருடைய வாசற்படியில் நித்த நீ விழித்திருக்க விரும்பல, பாவத்தோடு கூட வாழ விரும்புற. அதனாலதான் உன்னால ஜெபம் பண்ண முடியல. யோசிப்பாரு, உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிப்பாரு. பாவம் செய்யல, ஏன் பாவம் செய்யற? உனக்கு தான் ஜெபம் பண்ணி விழித்திருக்க தெரியல, ஜெபம் பண்றதுக்கே விருப்பம் இல்லையே. ஆனா சூப்பர் சிஸ்டர் மாதிரி காட்சி அளிச்சுவோம், சூப்பர் பிரதர் மாதிரி காட்சி அளிச்சுவோம். எங்க எனக்கு முன்னால் காட்சி அளிச்சு நான் என்ன பண்ண போறேன்?
இல்லை நான் உங்களுக்கு முன்னால காட்சி அளிச்சு என்னங்க பண்ண போறேன் நான்? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு பாரு, உன் மனசை தொட்டு பாரு. உன்னால அதிக நேரம் ஜெபம் பண்ண முடியாத காரணம் தெரியுமா? பாவம். உன்னால ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது. பாவம் செய்றவனுக்கு அதிகமா ஜெபம் பண்ண முடியாது. இல்லை நான் இப்படி சொல்றேன், அதிகமா ஜெபம் பண்றேன், பாவம் செய்ய மாட்டேன். அதனால ஆண்டவர் சொன்னார், நித்தம் என் வாசற்படியில் விழித்திருந்து. நம்ம சபை இயேசு வந்தா பறக்கணுங்கிற இன்டென்ஷன்ல தான், நோக்கத்தில் தாங்க நான் சபை நடத்துறேன். உங்களை ஆண்டோட வருகையில நிறுத்திடணுங்கிற எண்ணத்துல தான். எவ்வளவு நேரங்க ஜெபம் பண்றீங்க? உங்க ஜெப வாழ்க்கையை வச்சு உங்க பரிசுத்த வாழ்க்கை எப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஒன்று ஜெபிக்கணும், எதுக்கு? பாவம் இல்லாம வாழ. ரெண்டு என்ன? காத்திருக்கணும், எதுக்கு? இயேசு எனக்கிட்ட என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். வேதத்தை குறித்து இன்னைக்கு வேதம் எவ்வளவு படிக்கிறோம்? எவ்வளோங்க படிக்கிறோம்? சரி, படிச்சு என்ன பண்றோம்? பாடுறோம், வாழவா செய்றோம். அவர் என்ன பேசுவார்னு காத்திருக்கணுமா? இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன்னு சொல்லி நீங்க அவர் பேசுறதுக்கு காத்திருந்தீங்கன்னா அவர் என்ன பேசுறாருங்கிறத உங்களுக்கு தெரிய வைப்பார். நம்ம தான் நீதிமொழிகள் 1 காலையில, சங்கீதம் 1 ராத்திரி படிச்சுட்டு இது போதும்னு திருப்தி ஆயிட்டமே. மீதியெல்லாம் எங்க இருக்குது புக்கு? இன்னைக்கு ரூத் புக்கு எங்க இருக்குன்னு கேட்டா தெரியதில்லை. ரூத்தா? எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கா, அவ தான் தெரியும். ரூத்னா தெரியல. இப்படி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்களை குற்றம் சொல்லல. ஆதாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. 2 பிள்ளைகள்னு சொல்லி ஊழியக்காரங்க முதல் கொண்டு நிறைய பேர் சொல்றாங்க. 2 பேர் அல்ல, 2 பேர். அப்படின்னா ஆபேல் கொலை செய்த காயனுக்கு எப்படி மனைவி வந்திருக்கும்? நம்ம தியானிக்கிறது இல்லைங்க. 3வது சேத்து பெற்றான். சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அப்படின்னா நிறைய பிள்ளைகள்ங்க, நிறைய பிள்ளை. மன்னிக்கணும், நான் யாரையும் குற்றம் சொல்லலை. ஏன் இது நமக்கு தெரியல? நம்ம தியானிக்கலைங்க. இன்னைக்கு வேத புஸ்தகத்தில் நெகேமியா எங்க இருக்குதுன்னு எடுக்க தெரியாது. ஒன்று பக்கத்தில் உள்ளவனை பார்ப்போம், இல்லைன்னா இண்டெக்ஸை பார்ப்போம், எப்படியோ பார்த்து எடுக்க பார்ப்போம். ஏன் இது நமக்கு தெரியல? எங்க இருக்குதுன்னு தெரியல. உடனே எங்க வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் இருக்குங்க. என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, காத்திரு, நிலையருகே காத்திரு, அப்புறம் செவி கொடுன்றாரு. காத்திருக்கும் போது சொல்லித்தராரு. சொல்லித்தரும்போது என்ன செய்யணும்? செவி கொடுக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம வாழ்ற மாதிரி இருக்கணும். சொல்லி தந்து வாழலன்னா அவர் சொல்றாரு, நித்தம் என் வாசற்படியில் விழித்திருந்து கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்ன பாக்கியங்கிறத பின்னால சொல்றேன். அப்படியானால் இயேசு எப்போ வரலாம், எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது. எப்போ வரலாம். அப்படி வருவாரானால் நானும் நீங்களும் சபையில் நித்தம் விழித்திருந்து, அதாவது ஜெபம் பண்ணி பாவம் இல்லாமல் வாழ்ந்து வசனம் சொல்றதை கேட்டு செவி கொடுக்கும் போது அவர் உங்களை என்னை மீட்டு போகிறார். எப்படி எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு பாருங்க. லூக்கான சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது 36வது வசனங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும்
உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஓஹோ, இப்ப இயேசு வருவாராம். வரும்போது நம்ம காத்திருக்கணுமா? எப்படி காத்திருக்கணுமா? தங்கள் எஜமான் கல்யாணத்தில் வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்து கொண்டிருக்கணும். அப்படி நாம எங்க இருக்கணும்? வாசல் படியில. அதைத்தான் சொல்றார், நித்தம் என் வாசல் படியில் விழித்திருந்து கதவருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அருமையான சௌரனே கேட்டுக்கோ, இயேசு எப்ப வருவார்னு தெரியாது, ஆனா நித்தம் என்று எழுதி இருக்கிறது. அதுல நித்தம் விழித்திரு. நீ விழிப்போடு இருக்கிறன்னா பாவத்துக்கு செத்துட்டவன் அர்த்தம். நித்தமும் பாவம் எனக்கு வேண்டியதில்லைன்னு சொல்லணும். நீ ஜெபம் பண்ணி பாவத்தை தள்ளிரு. ரெண்டாவது, நித்தம் அவருடைய சத்தத்துக்கு காத்துரு. மூன்றாவது, நித்தம் அவருக்கு செவி கொடுத்துரு. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். கடினப்படுத்தாது. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் அந்த வசனத்தின் வாழ்றதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்களா இருக்கணும். அருமையான தேவஜனமே, நீ வசனம் படிக்கிற நல்லதுதான். அவர்கிட்ட காத்திருந்து ஒருவரை கேட்கிற நல்லதான். கீழ்ப்படியன்மா வேண்டாமா? செவி கொடுக்கணும். அப்படி செய்யறவன் அவர் வந்தா தட்டும் போது உடனே திறப்பான். இப்போ இங்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது எங்க இருக்குன்னு தெரியுமாங்க? போச்சு போக்கு, இதே இப்படி புரட்டுறீங்களே எப்படி? எங்க நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. நீதிமொழிகள் ஏன் சொன்னேன் தெரியுமா? அது தினம் படிப்பீங்க, அதனால சொல்றேன். நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ இப்போ சூலமித்தி சொல்றா, நான் நித்திரை பண்ணினேன். தூங்கிட்டு இருக்கிற, கவனமா கேட்டுங்க. அவ இரவுல தூங்குறான். நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. என்னது? இருதயம் விழிச்சிருக்குது. எதுக்கு? மணவாளன் எப்போ வருவாரோ அப்படிங்கிற எண்ணத்துல இருதயம் விழிச்சிருக்குது. இருதயம் விழித்திருக்கிறது. ஆனா நான் தூங்கிட்டு இருக்கிறேன். இருதயம் விழித்திருக்கிறது சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். இப்போ படுத்துட்டா, நித்திரையில் இருக்கிற. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். தங்கள் எஜமான் வரும்போது உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவாரோ என்று காத்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்க வேண்டுங்க. இப்ப தட்டுற சத்தம் கேட்டுச்சா? உங்களுக்கு கேட்டிருக்காது, நீங்க தான் சர்ச்சில் இருக்கீங்களே. அவளுக்கு கேட்டுச்சான்னு கேட்குறேன். தட்டுற சத்தம் கேட்டுச்சா? தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டு. நேசர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் என்ன தட்டிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. ஐயோ ஐயோ, என்ன அன்புல கூப்பிடுறாரு பாருங்க. அந்த நேசருக்கு அவ மேல என்ன அன்பு பாருங்க. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு தட்டிட்டு கதவை தர அப்படின்றாரு. கதவை தரன்றாரு. ஆனா இருதயம் விழிச்சிருக்கா? நம்மெல்லாம் சொல்லுவோமே இருதயம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் தூங்குறது தான் தூங்கிவிட்டேன்னுவாங்க. இங்க பாருங்க, இங்க வசந்த் வர இருதயம் விழிச்சிருக்குன்ற, ஆனா தூங்கிட்டு இருக்கின்றவாதான். சத்தம் கேட்டுருச்சு. இப்போ சத்தம் கேட்டுருச்சு. இப்ப அப்படி கூப்பிடுற சத்தத்தை கேட்டு
என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது ஐயோ, என்றார். வெளியே நின்று கூப்பிடுறாரு, அம்மா பனினாலும் தூறல்னாலும் நனைஞ்சிருக்குது திறமான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா கூப்பிடும்போது நேசருக்கு உடனே திறக்கும்படிக்கு வாசலருகே காத்திருக்கணும். ஆனா இவ என்ன பண்றார் பாருங்க, கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சா? கேட்டுது. கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சுது. ஓகே, என்ன பண்றான்? அன்போடு கூப்பிடுறாரு. என்ன நடக்குது பார்ப்போம். சரி, வாசிங்க. என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஏங்க, கூப்பிட்டது மணவாளன். என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன்றா. அப்படின்னு என்ன? நைட்டி போட்டு படுத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. இனிமே நான் நல்ல ட்ரெஸ்ஸை எப்படிங்க போட்டு வருவேன்? போட்டு வர்ற நேரம் ஆயிருமே. நான் வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டேனே, திரும்ப எப்படி உடுப்பேன்? எங்க வந்திருக்கிறது புருஷங்க, மணவாளங்க. வாமான்னு கூப்பிடுறாரு. என் வஸ்திரத்தை நான் கலத்தி போட்டேன், இனிமே எப்படி உடுப்பேன்? மணவான்ட்ட சொல்றதா? மணவாளன்ட்ட சொல்றதா? அட, அட்லீஸ்ட் எங்க இப்படி ஆயிட்டேன், மடமண்ண ட்ரெஸ்ஸை போட்டு வர்றேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. கலத்திட்டாலாம், இனிமே எப்படி உடுப்பேன்? அதோடு மாத்திரமல்ல, என் பாதங்களை கழுவி விட்டு படுத்து விட்டேன், என் கால்களை கழுவி விட்டு படுத்துட்டேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன்? ஏங்க, வந்திருக்கிறது மணவாளன். சொல்றா, என் பாதத்தை சுத்தமாக்கிட்டான், படுத்துட்டேன். ஆனா நீங்க இப்போ தட்டுறீங்களே, எப்படி நடந்து என் காலை அசுத்தமாக்குவேன்? ஐயோ ஐயோ, என்ன வேதனை இருந்திருக்கு அவருக்கு. சொல்லிட்டு என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. இப்ப முழிச்சிருக்காளா? கதவு துவாரம் வழியா? ஏம்மா, கொஞ்சம் திறமா, அந்த துவாரத்தில் விரல விட்டு கொஞ்சம் திறமா அப்படின்னு அவர் கெஞ்சிறாருங்க. இவ்வளவு நேரம் காத்திருந்தாரு, அதுவே பெருசு. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கிச்சு. உள்ளம் பொங்குனா முதல்ல வந்திருக்கணும். உள்ளம் பொங்கியிருந்தா முதல்ல வந்திருக்கணும். என் புருஷன் வந்திருக்கிறார், என் மணவாளன் வந்திருக்காரு, நான் சீக்கிரம் எல்லாம் போய் திறக்கணும்னு நினைப்பான். துவாரத்தின் வழியா விரல் நீட்டினாராம். அப்பொழுது என் உள்ள அவர் நிமித்தம் பொங்கிச்சா. எப்பாட, என்ன பாசம்! என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகளின் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. இப்போ என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். இவ்வளவு நேரம் சத்தம் கேட்டுச்சுது, விரல் நீட்டினது பார்க்குறா. கதவை திறக்கிறதுக்கு இப்போதான் எழும்புறா. எழும்புனா இவ கையிலிருந்து என்ன வடிதான்? வெள்ளை போலமும் என் விரல்களின் வாசனை உள்ள வெள்ளை போலம் வடிந்தது. அப்படின்னா நைட்டில் போட்டு திரும்ப போட்டிருப்பாளோ தெரியல, எனக்கு தெரியாது. வடிந்தது சொல்லிட்டு என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். ஐயோ 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 ஐயோ, என் நேசருக்காக கதவை திறந்தேன். இப்படி பிரியமே, அன்பே, ஆறுயிரேன்னு கூப்பிட்டாரு. அவர் விரல நீட்டி விட்டு ஐயோ எனக்கு திறமா அப்படின்னு சொல்லி நீட்டினாரு. இதெல்லாம் பார்த்தனே. இப்போ என் நேசருக்காக கதவை திறந்தேன், அவர் போய்விட்டார். நேசர் தானா? அவ மணவாட்டி தானா? ஏன் போனார்?
ஏன் போயிட்டாரு? அவருக்கு காத்திருக்க வேண்டியவள். இத்தனைக்கும் கையை நீட்டுறாரு, விரல நீட்டுறாரு, வார்த்தைனால சொல்றாரு, தரம்மா, என் தலை பனினாலும் தூரல்னாலும் நனையுதுமா, தரம்மான்றாரு. ஏங்க ட்ரெஸ்ஸை கலத்தி போடுங்க. என்ன வேதனை! அவரை தேடினாலாம், அவரை காணவில்லையா? அவர் சொன்ன வார்த்தையால் அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. தேடினாலாம், தென்படவில்லை. கூப்பிட்டு பார்க்கிறா, அவர் மறு உத்தரவு கொடுக்கவில்லை. இயேசு ஒரு உவமை சொன்னார். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. இந்த 10 கன்னிகைகளும் மணவாளனை சந்திக்க போயிருந்தாங்க. திடீரென்று மணவாளன் வருகிற சத்தம் கேட்டு எல்லாம் எழும்பி தங்கள் தீவெட்டி ஆயத்தம் பண்ணாங்க. 5 பேர் புத்தி இல்லாதவங்க, அவங்க தீவெட்டியில் எண்ணெய் இல்லை, வாங்குற கடைக்கு போயிட்டாங்க. ஆனால் மணவாளன் ஆயத்தமாக இருந்த அந்த 5 கன்னிகைகளையும் கூட்டிக்கிட்டு கல்யாண வீட்டுக்குள்ளே போயிட்டார். கடைக்கு போனவங்க திரும்ப வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களை அறியேன், நீங்கள் எவ்விடத்தாரோ? அவங்கள தேடி பார்த்தாங்க. 5 பேர் காணல. உள்ள போயிட்டாரு. கூப்பிட்டு பார்க்குறாங்க, எனக்கு தெரியாதுமா. ஏங்க அவரோடு கூட நிச்சயம் பண்ணப்பட்டவங்க, ஆனால் உங்களை தெரியாது என்றார். அருமையான சௌரிய சௌரனை கேள், நீ அவர் விருப்பப்படி அவருக்காக ஆயத்தமா இருக்கணுமே தவிர நீ ஆயத்தமா இருக்கும்போது அவர் வருவார் நினைக்காத. அது நடக்காது. எப்ப ஆயத்தமா இருக்கணும்? நித்தமும் ஆயத்தமா இருக்கணும். என்னால ஆயத்தமா இருக்கணும். வேலைக்கு போறதுக்கு ஆயத்தப்பட்டிருந்தீங்க, சமையல் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ணிடுறீங்க, அதை இதை சம்பாதிக்கணும்னு ஆயத்தம் பண்றீங்க, எல்லாமே ஆயத்தம் பண்றீங்க. ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு நித்தம் ஆயத்தமா இருக்கணுமா? ஒன்று விழிப்போடு இருக்கணும். விழிப்போடுனா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றவன் அதிகமாக ஜெபம் பண்றவன் பாவம் செய்ய மாட்டாங்க. 2 கதவுக்கு காத்திருக்கணும். அப்படின்னா என்ன? ஆண்டோடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும். காத்திருந்த பிறகு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். வசனம் என்ன சொல்றதோ செவி கொடுக்கணும். யோசிச்சுங்க, இன்னைக்கு ஆண்டோடைய வருகையை பற்றி நினைப்பும் கிடையாது. நம்ம சபை மட்டும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா சபை மாதிரி நம்ம சபை இருக்கணும்னு நான் நினைக்கல. நம்ம சபை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கணும். என்ன சொல்றீங்க? அதுக்கு டீச்சர் எடுக்கிற எஃபர்ட் மட்டும் போதுமா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட் எடுத்தால் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியும். ஆமாம், பாஸ்டர் சொன்னதுனால வராது. நீங்கள் அதே எஃபர்ட் எடுத்தீங்கன்னா தான் நீங்களும் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருக்கு வைராக்கியமாக வாழ்றீங்க. நம்முடைய சபை, நான் ஆண்டோட்டே சொன்னேன், ஆண்டோர் எல்லா சபை மாதிரி எங்கள் சபை இருக்கக்கூடாதுப்பா. இந்த சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கணும். ஆண்டோரே, அஸ்திபாரமாக கிறிஸ்துவ பொன்னினால் கட்டப்பட்ட சபையாக இருக்கணும். ஏதோ நான் கடமைக்கு எல்லாரும் செய்கிற மாதிரி நான் சபை நடத்த விரும்பலப்பா. நீங்கள் விரும்புகிற ஒரு சபையாக நான் உங்களை சமத்தில் நிறுத்துகிற அளவுக்கு சபையாக நடத்தணும் அப்படின்னு நான் தினம் கேட்பேன். வாத்தியாருக்கு உங்களெல்லாம் பாஸ் பண்ணணும்னு வாய்க்கணும்னு ஆசை. பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ணணும்னு படித்தா தானே பாஸ் பண்ண முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏங்க வெளிப்படுத்தின இப்போ எடுக்காதீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ஊழியக்காரர் பார்த்து, உன் மேலே எனக்கு ஒரு குறை, உன் ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க அப்படி இருந்தால் ஆண்டவர் அவங்கள கேட்க வேண்டியது என்ன? அவங்கள கேட்க வேண்டியது என்ன? ஏன் ஊழியக்காரரை கேட்கிறாரு? எங்க ஊழியக்காரர்கிட்ட தந்ததை அவங்கள சரி பண்ணதான் நாங்க தந்தாரு. எங்கிட்ட தான் கேட்பாருங்க ஆண்டவர். +2 SSLC இதில் எல்லாம் +2 வச்சுக்கோமே. உதாரணமா பிசிக்ஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது 4 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. 4 பேரும் பாஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல மார்க் எடுத்துட்டானுங்க. ஆனால் இப்போ ஹெச்எம் இவருக்கு ஒரு மெமோ அனுப்புவார்.
யாருக்கு? வாத்தியாருக்கு. வாத்தியாருக்கு எங்க அனுப்புறாரு? ஏன் மற்ற 36 பேர் பாஸ் பண்ணல? ஓ, 4 பேர் பாஸ் பண்ணலாம் சார், அவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இவனுக்கும் சொல்லி கொடுத்தேன் சொல்ல முடியுமா? வாத்தியார் சொல்ல முடியாதுங்க. வாத்தியார் ஆன்சரபிள். ஊழியக்காரனாக என்னத்தான் கேட்பார் ஆண்டவர். அதனால தான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்கிறேன். ஒன்று வாழ்ந்த ஆண்டவருக்கு வாழு, முடியலையா பைபிள் வச்சு போயிட்டே இரு. என்ன பொறுத்தளவு நானும் அப்படிதான் செய்வேன். உங்களை நான் ஏமாத்தணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுது, வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1-3 வரைக்கும். ஏரோது ராஜாவின் நாட்களில், ஏரோதின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இப்ப அந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் காமிச்சது. இப்போ அங்கிருந்து வர்றாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வர்றாங்க. அப்போ ராஜா யாரு? ஏரோது. கொஞ்சம் கவனமா கேட்டுங்க. ஏரோது ராஜா தான் யூதர்கள் எல்லாம் அரசாண்டு கொண்டிருக்கிறான். இப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இயேசு பிறந்த போது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இப்போ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரை பணிந்து கொள்ளும்படிக்கு அந்த நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம் என்றாங்க. இப்போ பிறந்திருக்கிறது யாரு? இயேசு. அவர் யாருக்கு ராஜா? யூதருக்கு ராஜா. எருசலேமில் இருக்கிறவங்க யாரு? யூதர்கள். இப்போ யூதர்கள் யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்காங்க? ஏரோதுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி பேச விரும்புகிறேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க. ஏரோதுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ யூதருக்கு ராஜா பிறந்திருக்கணும்னு சொன்னா யூதருக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கணும்லவா? நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ராஜா வந்து விட்டார் அப்படின்னு சந்தோஷப்படணும் அல்லவா? ஏரோது வேதனைப்படலாம், ஐயோ நமக்கு எதிரி ஒரு ராஜா பிறந்துட்டுக்கானாமே அப்படின்னு சொல்லி ஏரோது வேதனைப்படலாம். ஆனால் இப்ப நடக்கிறது என்ன? வாசிங்க சிஸ்டர். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏங்க ஏரோது கலங்கலாம். ஏன் கலங்கலாம்? எனக்கு போட்டியா ஒரு ராஜாவா, எனக்கு அகைன்ஸ்டா ஒரு ராஜா பிறந்திருக்காரா, ஆகவே அவர் கலங்கலாம். ஆனா எருசலேம்ல உள்ள மக்கள் யாரு? யூதர்கள். அவங்க ஏன் கலங்குனாங்க? அவங்க ஏங்க கலங்குனாங்க? குழந்தையா பிறந்த அந்த இயேசுவையே அவங்களுக்கு காணத்தக்கதான அளவுக்கு பயமா இருக்குது. ஐயோ எப்படி ஆகுமோ தெரியல, இவர் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, என்ன ஆகுமோ தெரியலன்னு பயப்படுறாங்க. ஆனா சந்தோஷப்பட வேண்டியவங்க அவங்க தான். ஆனா பயப்படுறாங்க, என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா இவர்களுக்கு மத்தியிலே ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம், ஜீசஸ் ரகதன ரபஷகல 25வது வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். எருசலேம் நகரத்தார் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள் தான் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே எருசலேமிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் சிமியோன். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஓஹோ, இஸ்ரவேலுக்கு எப்போ ஆறுதல் வரும்? எங்களுக்கு ராஜா எப்போ பிறப்பார்? எங்க தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி எப்போ எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தருவார் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாக இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் மேல யார் இருந்தா? பரிசுத்த ஆவி இருந்தார். ஜெனியூன் பர்சன், உண்மையா இருக்கிறான். எப்போ வருவார்னு காத்திருக்கிறான். அப்படி காத்திருந்த போது அவன் என்ன மாதிரி கேரக்டர் உள்ளவனா இருக்கிறான்? நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், பரிசுத்தாவி பெற்றவன். அந்த அளவுக்கு உள்ளவன் எப்போ வருவார்? எப்போ எங்களுக்கு ரட்சிப்பு வரும்?
அப்படின்னு காத்திருந்தவன். இப்ப 32 மன்னிக்கணும். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஆஹா, இப்போ இயேசுவை கையில வாங்கிட்டாங்க. இயேசு பிறந்தாருங்கிற செய்தியை கேட்ட யூதர்கள் பயப்படுறாங்க, பயந்து போய் அலறாங்க. ஏன்னா அவர் வர்றதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. வந்தா என்ன நடக்குமோங்கிறத பயந்துட்டு அலறாங்க. ஆனால் இவனும் அதே இஸ்ரவேலில இருக்கக்கூடியவன், யூதன். அவன் இயேசுவை கையில வாங்கிட்டு, உம்முடைய இரட்சணியத்தை கண்கள் கண்டது. இவன் எப்படிங்க கையில வாங்குறான் இயேசுவை, குழந்தைய? அந்த அளவுக்கு இவன் காத்திருக்கிறான். இயேசு எப்போ வருவாரோ, எப்போ வருவாரோ, அவரை பார்க்கணுமேங்கிற நித்தமும் காத்திருந்தான். பரிசுத்தாய் பெற்றவன், வருவார்னு காத்திருந்தவன். இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவன் நித்தமும் காத்திருக்கான். எப்போ வருவார், எங்க இஸ்ரவேலுக்கு எப்போ விடுதலை உண்டாகும்னு சொல்லி காத்திருந்தவன் அவரை பார்த்த உடனே கையில வாங்கி, உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது நான் சமாதானத்தோடு போகிறேன். அருமையானவர்களே, காத்திருந்தவன் இயேசுவை ஏந்துக்கிட்டான். ஆனா காத்திருக்காதவங்க, நகரத்தார் அனைவரும் கலங்குறாங்க. சௌரியே, சௌரனே கேளு, இயேசு வருவார்னு நீ காத்திருப்பாயானால் எப்படி? நித்தமும் விழித்திருந்து, கதவு நிலையருகே காத்திருந்து நீ செவி கொடுத்து செயல்படுவாயானால் அவர் வரும்போது சந்தோஷப்படுவாய், அவரோடு கூட பறந்து செல்வார். அப்படி இல்லைன்னா எருசலேம் நகரத்தால் கலங்கினது போல ரட்சிக்கப்பட்ட நீயும் அந்திகிறிஸ்து ஆட்சியிலே கிடந்து கவலைப்படுவாய். ஏன்னா அவர் கூட்டு போயிருவார் மற்றவங்களை. யோசித்து பார் சௌரியே, சௌரனை யோசித்து பார். நித்தம் இயேசு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இல்லையே. அவன் அந்த ரட்சிப்பு யூதருக்கு எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான், காத்துக்கிட்டு இருந்தான். அதனால அவர் கைகளில் ஏந்திட்டு உங்களுடைய இரட்சணியத்தின் கண்கள் கண்டதேன்னு சொல்லிட்டான். வேதம் சொல்லுது, அவருக்கு செவி கொடுத்து காத்திருப்போர் பாக்கியவான்கள். அப்படின்னா நிலையருகே விழிச்சிருக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஜெபம் பண்ணி பாவத்துக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது, வசனத்துக்கு காத்திருக்கணும். அவர்கிட்ட என்ன வசனம் நமக்கு தருவாருன்னு காத்திருக்கணும். மூணாவது, செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். ஓகே, இப்போ செவி கொடுத்து காத்திருப்போர் எப்படி இருக்கணும் பார்ப்போம். சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே திட மனதாயிருங்கள். அது ஏன் அப்படி சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திட மனதாயிருங்க. என்னது அது? அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் திட மனசு வேணுமாம? ஏன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி, மனம் சோர்ந்துடும், திடனற்று போயிடுவாங்க. பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவான், கர்த்தருடைய காரியங்களை குறைபட்டுருவான். அதனால தான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்க திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படும். இந்த இருதயம் திடனற்று போச்சுன்னா பைபிள் படிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, சபைக்கு வர முடியாதுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் சாத்தான் என்ன பண்றான், இந்த பரிசுத்தவான்களுக்கு உபத்திரவங்களை கொடுக்க விரும்புறான், உபத்திரவங்களை கொடுக்க விரும்புறான். உலகத்தாரை விட தேவ ஜனங்களுக்கு தான் உபத்திரவம் ஜாஸ்தி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் வரலங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு படாத பாடுபடுறேன். வரும், என்ன ஆண்டவராக கொடுத்தாரு, ஆண்டவராக உபத்திரம் கொடுத்தாரு.
எங்க உபத்திரவத்தை அனுமதித்தார், சாத்தான் கொடுத்தான். இப்போ உபத்திரம் வந்தோடனே என்ன நடக்கும்ன்றீங்க? உபத்திரம் வந்தா என்ன நடக்கும்ன்றீங்க? உங்களை போய் கேட்டேன் பாருங்க. உபத்திரம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா பைபிள் படிக்கிறது குறையுங்க, ஜெபம் பண்றது குறையும், அடுத்து சபைக்கு வர்றது குறையும், கர்த்தருடைய காரியங்களை குறைபடும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் திடமானதா இருங்க, திடமானதா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. கர்த்தருடைய காரியங்களை கர்த்தர் காத்திருக்கீங்களா வருவாருன்னு உங்க மனசு சோர்ந்து போகாதபடி பார்த்துங்க. விசுவாசிகளுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கும். குடும்ப பிரச்சனை இருக்கும், சரீரத்தில் பிரச்சனை இருக்கும், வேலையில் பிரச்சனை இருக்கும், பணத்தில் பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் கொண்டு வருவான் சாத்தான். ஆனால் இன்னைக்கு அதில் சோர்ந்து போய் தான் இன்னைக்கு அநேகர் தேவனுடைய காரியங்களை குறைவுபட்டு போயிட்டாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமானதா இருங்கள். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அநேக உபத்திரங்கள் வழியாக தான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி பவுல் அந்தியோகியாவில் உள்ள சீஷர்களுக்கு சொன்னான். ஏன் அப்படின்னா நிறைய உபத்திரவம், இதனால என்ன ஆவாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள போய் திடப்படுத்துறதுக்கு தான் சொல்றான். அநேக உபத்திரங்கள் வழியாக தான் சபை பரலோகத்துக்கு போகணும். ஏங்க உபத்திரம் இல்லாமல் பரலோகம் போக முடியாதுங்க. ஒரு தேன் கூடுறது, தேனை எடுக்கணும்னா ஈ கொட்டை தான் செய்யும். பக்கத்தில் போகும்போது ஈ பறந்து வருதுன்னு நான் பின்னால் போகிறேன் அப்படின்னு பின்னால் எத்தனை தடவை பின்னால் போவீங்க? துணிஞ்சு நீங்கள் தேனை எடுத்துட்டு வைங்க, கையிலெல்லாம் ஈ கொட்டுது, வலிக்குது வலிக்குது வலிக்குது. அப்படி சாப்பிடும்போது அந்த வலி மறந்தே போயிடும், வலி மறந்தே போயிடும். ஆனால் தேனை எடுக்கும்போது கொட்டுமா? அதே போல் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கும்போது பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வர. ஆனால் திடமானதாயிருங்கள், சோர்ந்து போகாதீங்க. அதாவது நான் ஒரு மனுஷனை சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்து வச்சுங்க, 6வது அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. இந்த ஒரு ராஜா இஸ்ரவேலை அரசாளும் போது பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. பெரிய பஞ்சம் உண்டானது காரணம் என்னன்னா, அந்த தேசத்தை சுற்றி சீரியர்கள் படை சூழ்ந்துருச்சுது. சீரியர்கள் படை சூழ்ந்துருச்சுது. அதனால வெளியிருந்து உள்ள ஜாமான் வர முடியல, உள்ள இருந்து வெளியே யாரும் போக முடியல. அவங்க படையெல்லாம் சுற்றி இருக்குது. அப்படி சுற்றி இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பஞ்சம், பெரிய பஞ்சம். அந்த நேரத்தில் ராஜா உப்பரிக்கல உலாவிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு லேடி கத்துது, ராஜாவே எங்களை ரட்சியும் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், ஆலயத்திலிருந்து ரட்சிப்பேனா களத்திலிருந்து ரட்சிப்பேனா? நான் ரட்சிக்க தேவனா? நான் எதிலிருந்து ரட்சிப்பேன் அப்படின்னு கத்துறான். அதுக்கு அவ என்ன சொல்ற, ஐயா இந்த பஞ்சத்தில் நானும் என் பக்கத்து வீட்டுக்காரியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம். நேத்து என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு அக்ரிமெண்ட், இன்னைக்கு அவ பிள்ளைய சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு அக்ரிமெண்ட். ஆனா நேத்து என் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்டுட்டேன் ஐயா, இன்னைக்கு அவ பிள்ளை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டாயா அப்படின்னு சொல்லி அவ கதறா. உடனே சட்டை கிழிச்சான், உள்ள சாக்கு போட்டிருக்காரு, சாக்கு வஸ்திரம். இப்போ என்ன சொல்றான் பாருங்க ராஜா எலிசாவிடத்துல என்ன சொல்லி அனுப்புறான் பாருங்க. வாசிங்க 33ஆம் வசனம். அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது. என்ன சொல்றான் பாருங்க, ராஜா சொல்றாருங்க. ராஜா சொல்றதை இவன் என்ன பண்றான் சொல்றான். வந்தவன், இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். ராஜாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன சொல்றாரு, இனி ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும்? இந்த உபத்திரம் கர்த்தரால் வந்தது, இனிமே நம்மளால காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றான். கவனமா கேட்டுங்க. உபத்திரம் வந்துச்சு, அவன் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்றது
என்னைக்கும் உபத்திரம் வந்துச்சுன்னா கர்த்தர் அனுமதிச்சாரே தவிர அவர் கொடுக்குறவர் இல்லை. புரிஞ்சுக்கங்க. இப்போ இனி நாம் காத்திருக்க வேண்டியது என்ன? இது வரைக்கும் காத்திருந்தாங்க, இப்போ உபத்திரம் வந்துருச்சு, இனிமே நான் காத்திருக்க வேண்டியது என்ன? இந்த உபத்திரம் வந்த உடனே காத்திருக்க முடியலங்க. உபத்திரம் வந்த உடனே காத்திருக்க முடியல. நீங்களும் நான் இயேசு வருவதற்கு காத்திருக்கிறோமா? காத்திருக்கிறோமா? ஆனால் உபத்திரம் வந்தால் காத்திருக்க முடியுதா? இனி காத்திருக்கணுமாங்க? எனக்கு வந்த மாதிரி உபத்திரம் யாருக்கும் வரக்கூடாதுங்க, போங்க நான் வரலைங்க அப்படின்னு போயிடுவாங்க. இல்லைங்க, எத்தனை உபத்திரம் வந்தாலும் காத்திருக்கணும். இனி காத்திருக்க வேண்டியது என்ன? இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா நல்லா கொஞ்சங்க. எப்பொழுது இனி அவருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று சொன்னபோது, அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். வந்திருக்கிறவனுக்கும் சேர்த்தே சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இதுவரைக்கும் வெளியே இருந்து பொருள் வர முடியாது, உள்ள இருந்து வெளியே போக முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கோதுமை கிடைக்குதான். அவன் என்ன சொல்றான்? நாளைக்கு இந்நேரத்தில். அந்த மனுஷன் சொன்ன நேரம் என்னன்னு எனக்கு தெரியாது. வந்து எலிசாட்ட சொல்றான், இனி காத்திருக்க வேண்டியது என்னன்னு ராஜா சொல்றாரு. இவன் சொல்றான், எலிசா நாளைக்கு இந்நேரத்தில். அப்போ எவ்வளவு நேரம் ஆகுது? இவன் சொன்ன நேரத்திலிருந்து நாளைக்கு இந்நேரம்னா எவ்வளவு நேரம் ஆகுது? 24 hours. இந்த 24 ஹவர்ஸ்ல காரியத்தை மாறுதலா நடக்க பண்றாரு, காரியத்தை மாத்துறாரு. எப்படி? உங்களுக்கு எதுவும் கிடைக்கல, கோதுமை கிடைக்குது பாரு, வார்கோதுமை கிடைக்குது பாரு அப்படின்னு சொல்லி கிடைக்க பண்றார். ஆனா அவருக்கோ நம்பிக்கை இல்லை. நம்ப மாட்டேன்னா நீ பாப்ப, ஆனா செத்துவேன். எங்க 24 மணி நேரத்துக்குள்ள பிரச்சனையை நீக்குவதற்கு தேவனாயத்தம். ஆனா நமக்கு என்னன்னா, இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், எனக்கு என்னங்க வந்துச்சு, கஷ்டம்தான் வந்துச்சு, வேதனை தான் வந்துச்சுன்னு சொல்லி அந்த வேதனையை தான் பெருசா நினைக்கிறோமே தவிர, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் நினைக்கிறது. அது எப்படியா? அந்த உபத்திரவங்கள்லாம் எப்படி போகுமா? வாசிங்க 2 கொரிந்தியர் ஜீசஸ் 4ஆவது அதிகாரம் 17வது 18வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படுறது என்னது? உபத்திரவங்க. உபத்திரம் கண்டுட்டு இருக்கிறோம். உபத்திரம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், காத்திருக்கவளே திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள், சோர்ந்துடாதீங்க. இந்த காலவேளையில் வந்திருக்கிற சௌரனே சௌரியே, உன் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கான் பார், சோர்ந்து போயிருக்கான் பார். காத்திருக்குள்ளே திடமனதாயிருங்கள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறோம். அது என்ன காணப்படாதவைகள்ங்கிறது பின்னால சொல்றேன், பாக்கியம் என்னன்னு சொல்றேன். அப்படி காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும். ஆண்டவர் பார்வையில் லேசான உபத்திரவம், நம்ம பார்வையில் தான் பெரிய பிரச்சனை. அவர் பார்வையில் லேசான உபத்திரம். வாழ்க்கையில காத்திருக்கிறேன், திடமனதாயிரு, அது சீக்கிரத்தில் உன் பிரச்சனை நீங்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது லேசான உபத்திரம் இருக்கு, அவருக்கு லேசா இருக்கும், நமக்கு பிரச்சனை பெருசா தான் இருக்கு. ஆனாலும் சீக்கிரத்தில். இந்த பவுலும் சீலாவும் ஊழியர் செய்தது நிமித்தம் அடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தொழுமரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உயிர் இருக்குமா என்ன தெரியாது.
ஆனால் ராத்திரி என்ன பண்ணாங்களாம்? பாடி கர்த்தரை துதித்தார்களாம். அதை எல்லாரும் கேட்டாங்களாம். ஏங்க, இருக்கிறது உபத்திரவத்தில், இருக்கிறது கட்டுக்கு மத்தியில், இருக்கிறது காயத்தோடு கூட. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. என்ன நடந்தது? சிறைச்சாலையின் அஸ்திவாரத்தை அசிச்சார். அடுத்த நாள் விடுதலைங்க. அடுத்த நாள் விடுதலை. அடுத்த நாள் ரிலீஸ் ஆகி போயிட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் முடிச்சிட்டாருங்க உபத்திரவத்தை. சவரனே, வேதம் சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். கர்த்தர் காத்திருக்கிறவர்களே திடமானதாயிருங்கள். உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும். இருதயம் சோர்ந்து போச்சுன்னா உங்களால கர்த்தருக்குள் பலப்பட முடியாது. ஆகையினால சோர்ந்து போதீங்க. இப்போ இன்னொரு வசனம் சொல்றேன், வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். என்னவா? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இப்போ என்ன செய்வாராம்? நமக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க மேல இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். அதே நேரத்தில் உங்கள் மேல் மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். எதுக்கு எழுந்திருக்கிறாரு? எதுக்கு எழுந்திருக்கிறாரு? சரி, இறங்கும்படி காத்திருக்கிறது ஓகே. ஏன் எழுந்திருக்கிறாரு? வேதம் சொல்லுது கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவர் காத்திரு, அவர் பாய்க்குவான். எங்க, உங்களுக்கு விரோதமா எவனாவது செஞ்சான்னா அவனுக்கு நியாயம் செய்யறக்கா, தீர்ப்பு செய்யறதுக்கு தான் அவர் எழுந்து நிற்கிறார். இயேசு இவைகளெல்லாம் சொல்லி முடித்த பின்பு பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். உட்கார்ந்துதான் அவர்கிட்ட என்ன பண்றார்? பரிந்து பேசுகிறார். ஆனா இப்ப எழுந்திருச்சாராம். எதுக்கு? உங்களுக்கு உபத்திரம் கொடுக்கிறவன என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது, எழும்புவேன், நியாயம் செய்வேன், தீர்ப்பு செய்வேன். பாருங்க, ஏசாயா 3:13. கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறார். ஓஹோ, ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? எழும்புவாராம், ஜனங்களை நியாயந்தீர்க்க நிற்கிறாராம். கர்த்தர் வழக்காட, உங்களுக்கு விரோதமா போராடுறான் பாருங்க, அவன் கூட வழக்காடுறதுக்கு எழும்புவாராம், அவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு நிற்பாராம். எழும்பி நிற்பாராம். எங்க உட்கார்ந்து அவருக்கு பிதாவிடத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்பொழுதோ எழும்புறாரு, நிற்கிறாரு. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க, வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 7வது அதிகாரம் 55-56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது வாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். என்ன சொல்றான் பாருங்க. அவன் பெரிய உபத்திரவத்துக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க, கல்லை வச்சு அடிக்கிறதுக்கு. இந்த சிச்சுவேஷன்ல அவன் வானத்தை நோக்கி பார்க்கிறான். பிதா மகிமையில் இருக்கிறார், அவர் வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறதை காண்கிறேன். உட்கார்ந்தவர் எழும்பிட்டாருங்க. ஐயோ, என்னுடைய மகனை இப்படி பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு நியாயந்திருப்பதற்கு எழும்பிட்டார். சௌரியே, உனக்கு விரோதமா எவனாவது போராடணும்னா உட்கார்ந்து இருக்கிற இயேசு எழுந்திருச்சு உனக்கு வழக்காடுவார், அவனுக்கு நியாயந்திருப்பார், எழுந்திருச்சு நிற்பார். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாரு? திடமனதாயிருங்கள், அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். என்ன பாக்கியங்க? சரி, நம்ம காத்திருக்கிறோம், இயேசு காத்திருக்கிறோம், திடமனதோடு காத்திருக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம
அவரை சந்திக்கிற காத்துக்கு. நம்ம பாக்கியம் வேணாம். என்ன பாக்கியம் அடைவோம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அவன் சொன்னான், ஏசாயா சொன்னான், அது நம்ம கண்ணுக்கும் தெரியல, காதுக்கும் கேட்கல, மனசுலையும் தோணலை. ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க ஆசீர்வாதம்னா, ஆனால் நமக்கு ஆவியானவரால் நமக்கு எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டார். என்ன நமக்கு ஆசீர்வாதம், என்ன பாக்கியம் சொல்லுங்க பாப்போம். காத்திருக்கிறவங்களுக்கு என்ன பாக்கியம்? மகிமை அடைவோம். 1. 2, பரலோகம் போவோம். பரலோகம் வந்து பொண்ணுனால என்ன பண்ணப்பட்டது? ரோடு போடப்பட்டது. அப்படிதானே? பொண்ணுனால ரோடு போட்டிருக்காங்க அங்கே. அப்புறம் 3, அந்த அஸ்திபாரம் இருக்குல்ல, பரலோகத்தின் அஸ்திபாரம் 12 அஸ்திபாரம். அந்த 12 அஸ்திபாரம் 12 கற்களால் உண்டானது, வெளியேறப்பட்ட கற்களால். அப்புறம் 3, 4 அங்கே சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, ஆண்டவராக இயேசு தான் வெளிச்சம். பகலும் இல்லை, இரவும் இல்லை. சரிதானா? இது பரலோகம். அப்புறம் இந்த உலகத்தை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு 1000 வருஷம் அரசாட்சியோமா? 1000 வருஷம் அரசாட்சி. இத்தனை பாக்கியம் இருக்குது. யாரு கொடுப்பாரு? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர். இயேசு வர போறாரா? நான் முடிச்சிடறேன். இயேசு வர போறாரா? ஆண்டவரே, நான் உங்களுக்காக காத்திருக்கிறவனா இருக்கணும். நித்தம் என் உங்களுடைய வாசற்படியிலே விழித்திருந்து நீங்க என்ன சொல்வீங்கன்னு காத்திருந்து நான் செவி கொடுக்கிறவனா இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இப்படி இருந்தால் எனக்கு பாக்கியம்னு சொன்னீங்களே, இந்த பாக்கியத்தை என் ஆண்டவராய் இயேசு வருகிற நாளிலே நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இயேசு எப்போ வருவாரோ தெரியல, அன்னைக்கு நானும் நீங்களே எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். இயேசு என்னைக்கு வருவாரோ அன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு எப்போ வருவாருன்னு தெரியாது, எப்போ வருவாருன்னு தெரியாது. சிமியோன் அவருக்காக நித்தமும் காத்திருந்தானா, நித்தமும் காத்திருந்தானா. அதனால்தான் கண்டான், அதனால்தான் அவரை கண்டான். அருமையானவர்களே, நீங்களும் நானும் நித்தமும் காத்திருப்போம், நித்தமும் விழிச்சிருப்போம், செவி கொடுப்போம். அவர் வருகையிலே அவர் எடுத்துக்கொள்ளட்டும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் உடைய வருகையில எப்படியா என்னை சேர்த்துக்கொள்ளும்பா, என்னை சேர்த்துக்கொள்ள, என்னை அர்ப்பணிக்கிற எல்லா வாய்த்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நித்தமும் நான் விழிச்சிருக்கணும். எங்கள் இயேசு எப்பொழுது வரலாம், எப்பொழுதும் வரலாம், எப்பொழுதும் வரலாம், எப்பொழுதும் வரலாம்னு சொல்லி நித்தமும் விழித்திருக்கிற அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரை அதிகமாக ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. அதிகமாக வேதத்தை வாசித்து அந்த சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்தை தாங்க. அதே நேரத்தில் என் தகப்பனே, சத்தத்தை கேட்கிற நான் சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு செவி கொடுக்கிறவன் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எப்படி ஆயினும் இயேசு வரும்போது, எப்படி ஆயினும் இயேசு வரும்போது அவரை சந்திக்கும்படிக்கு என் வாழ்க்கை ஆயத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே, ஆயத்தமா இருக்கட்டும் ஆண்டவரே. அந்த சிமியோன் ஆயத்தமா இருந்தது போல எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே, பவுலும் சீலாவும் ஆண்டவரை திடனற்று போகாதபடிக்கு இதயத்தை ஸ்திரப்படுத்தினது போல நாங்கள் ஸ்திரப்படுத்தி நிற்க உதவிச்சிங்க. சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அதே நேரத்தில் என் தகப்பனே, என் தேவனே, சூலமித்தி மாதிரி ஆண்டவரே, சொல்றது நல்லாதான் இருக்குது, இருதயம் விழிச்சிருக்குதுன்றா. நான் எத்தனை செய்கிறேன், என் இருதயம் விழிச்சிருக்குது, என் நேசர் எப்போ வருவார். ஆனா சொல்றது ஒண்ணு, நடந்தது ஒண்ணாயிட்டே. இயேசு கூப்பிட்ட போது, மணவாளன் கூப்பிட்ட போது பதில் கொடுக்க முடியாம, வந்து பார்க்க முடியாம அப்படியே திரும்ப ஓடுறா. பார்க்க முடியலையே. சௌரனே, சௌரியே, ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு எந்த நிமிஷத்தில் வந்தாலும் அவரை சந்திக்கும்படி என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கிறேன். நித்தமும் எனக்கு ஆண்டவரே, நான் விழித்திருக்கிற அந்த ஜெபிக்கிற ஒரு பாரத்தை தருவீராக. அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு காத்திருக்கிறவனாய் மாற்றுவீராக. அதை செய்கிறதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. செவிசாய்க்க உதவி செய்கிறார். என்னை ஒப்பு கொடுக்குறேன். எப்படியாயும் நீங்கள் வரும்போது நான் உங்களை சந்திக்கணும்பா, உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் வாயை திறந்து நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னதுக்காக சொன்னீங்கன்னா உங்களால் நிறைவேற்ற முடியாது, செயல்பட முடியாது. நீங்களா சொன்னால் நிறைவேற்றலாம். ஜீசஸ், மனப்பூர்வமாக சொல்லுங்க, மனப்பூர்வமாக சொல்லுங்க. இயேசு எப்பொழுது வருவாரோ தெரியாது. தமக்காக காத்து கொண்டிருக்கிறவளை ரட்சிக்கும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசிக்க போவார். ஆகவே இயேசுக்காக காத்திருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொல்றாரு? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
ஆண்டவரே, அந்த சிமியோனை போல நாங்கள் காணப்படட்டும். சூலமேத்தியாளை போல நாங்கள் காணப்படக்கூடாது. சத்தம் கேட்டும் முடியல. 5 ஆயத்தமில்லாத கன்னிகளைப் போல நாங்கள் காணப்படக்கூடாது. 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஆயத்தமாக இருந்து அவரை தரிசிக்கணும். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் வருமளவும் இதை நீங்கள் செய்யணும். என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள். அவருடைய பாடுகளை நினைக்கும்படியாய் இந்த நாளிலும் அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் ஐக்கியம் கொள்ள வைத்தாரே. என்ன நோக்கத்திற்காக இதை செய்ய சொன்னார், அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8வது மாதத்தின் முதலாவது ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ள வைத்தவரே நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி இந்த நாளில் கற்றுத்தந்தீரே. அதை அறிந்த நாங்கள் உணர்ந்து அதற்கேற்றபடி வாழ உதவி செய்யும். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளாய் இருக்க உதவி செய்யும். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னவரே. உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய இரத்தத்திலும் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போல் செயல்படட்டும். எங்கள் சரீரம் இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படட்டும். எங்களுக்குள்ளே ஓடுற ரத்தம் இயேசுவுக்காகவே ஓடட்டும். ஆண்டவரே, ஏதோ எங்கள் வாழ்க்கையில் கடமைக்கு நாங்கள் வாழ்கிறதா இல்லை. எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ஆண்டவரே கரைதரை பிழையில்லாத உம்மை தரிசிக்க எங்கள் சபையாரை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இதுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வானமன்களும் பொல்லாத ஆவிகளை எங்கள் சபை நெருங்காதபடிக்கு தடை விதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வருகைக்கு எங்களையும் எங்கள் சபையை நீர் ஆயத்தப்படுத்துங்க. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் அப்பத்திலும் பாத்திரத்திலும் மீதி உண்டு. ஜனத்தை ரட்சித்து சபைக்குள்ளே கொண்டு வருவீராக. ஆசீர்வதிங்க. அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.